சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார், இன்னைக்கு மக்கள் மத்தியில் பயங்கர ரீச்சாக இருக்கீங்க. இதுக்கெல்லாம் இந்த உழைப்பு, இந்த முன்னேற்றத்துக்கு என்ன காரணம் சார்? அட ஏங்க, இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சேன். நான் போடுற வியூஸ்லாம் அப்படியே மில்லியன் கணக்கில் அள்ளி எறியுதுங்க. லைக்கு வேற லெவலு. மில்லியா? ஆமாம், மில்லி அப்படி இல்லை, மில்லியன் சொல்லுங்க, சென்டிமீட்டர்லாம் சொல்லாங்க. ஓ, மில்லியனா? ஆமாங்க. அதே மாதிரி கமெண்ட், ஐயோ கிளிக்கிறாங்க வச்சு. பாசிட்டிவ் கமெண்ட் ஒன்லி ஒன்லி ஆக்ட் அப்படி என்ன சார்? போக முடியலங்க ஹோட்டல். ஹலோ ஏங்க, ஆல்ரெடி ஒரு படம் போய்கிட்டு இருக்குங்க. ஆமாம், என்னென்ன புழுகிறா டேட்லாம் தர முடியாதுங்க. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு இந்த இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்டர்வியூ, நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், வாங்கி சாரி சார். சார், இப்போ கூட படம் கமெண்ட் ஆகிருக்கு போல. ஆமாங்க, எனக்கு வந்து நிறைய படம் வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இப்போ ரீசெண்டான டைரக்டர்லாம் இந்த ரிலீஸ் ஆன பெரிய பெரிய படம் அவங்கெல்லாம் எனக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு நேரம் இல்லைங்க. அப்படிங்களா? வேற லெவலில் போயிட்டு இருக்காரு. என்ன உங்களுக்கு தெரியுமா, கடைக்கு போக முடியலங்க என்னால. ஏன்? காலில் கட்டியா? ரொம்ப நக்கல் வராயாவே. ஃபேன்ஸ் கூட்டங்க, என்னைய ஃபோட்டோ எடுக்க வராங்க சுற்றி சுற்றி. ஏன் எவ்வளோ பேர் ஆட்டோகிராஃபு, யார் ஆட்டோகிராஃப் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன அழுந்துருவீங்க, வீட்டில் சண்டை கூட வரும். அப்படிங்களா? காலேஜ் போனது என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சார் அல்றீங்க சார். சார் அப்படி சிரிச்ச மாதிரி இருங்க சார். இந்த போஸ் அழகா இருக்கீங்க. ஒரு நிமிஷம் சார், சிரிங்க சார். ரொம்ப படாப்படுத்துறீங்க. இதுக்கு தாங்க நான் சேனலை விட்டு வெளியில் போகலான் இருக்கேன். இனிமேல் வீடியோ போட மாட்டேங்க. என்னால் நிம்மதியாக ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி வெளியில் போய் வரவே முடியலங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் கூட்டங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு பயமாக இருக்குதுங்க. ஆமாம், இது எப்படி சொல்கிறது சார்? ஒன்று சொல்லிட்டா, நீங்கள் என்ன தான் படம் போட்டாலும் திவாகர் மாதிரி வர முடியாது சார். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் பாருங்க, வேணா அவரை விட நான் அதிகமாக வருவேன். நான் யூஸ் தெரியுது, மூஞ்சிலே தெரியுதுங்களா? தெரியுதா? அது மாதிரி தான் நானும். அவர் வந்து தர்பூசணி சார் போது, எனக்கு வேலை இருக்குது. நான் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் போயிட்டு வரேன். வைக்கிறேன் சார். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இன்டர்வியூ அடிச்சு என்னை கலாய்க்கிறீங்க. ஏங்க, அவர் தர்பூசணி படத்தை அடிச்சாருங்க, நான் இப்போ ஆப்பிள் பழத்தை கட்டிச்சு. நான் வீடியோ போடுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதே மாதிரி பண்ணுங்க பார்ப்போம். ஏ அப்பப்பா, பயங்கர லுக் சார். வேற லெவல்ல இருக்கா, பயங்கரமா இருக்கு சார். அதனால தாங்க என் வீடியோ ஃபுல்லா மில்லியன் சென்டிமீட்டரா போய்கிட்டு இருக்குது.